வள்ளுவர் வாக்கு ஜோதிட நேர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நான் ரவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கங்கம்மா. ஐயா, இன்னொரு வித்தியாசமான பழமொழி என்ன அப்படின்னா, ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறா, 4 பிள்ளை பெத்தா நடுத்தருவில் சோறுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்னையா காரணம்? ஆஹா, கேட்கறக்கே அழகா இருக்குதுங்கம்மா. அதாவது ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தருவில் சோறு. சரி, இந்த ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தருவில் சோறுன்னு அந்த காலத்தில் ஏன் இந்த பழமொழியை முன்னோர்கள் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து 2 பிள்ளை 1 பிள்ளை தான் பெற்றுக்கிறாங்க இல்லைங்களாம்மா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு சத்து மானங்கள் உடம்பு தாங்க முடியாமல் 1 போது 2 போதுன்னு பெற்றுக்கிறாங்க. அந்த காலத்துல எல்லாம் 10 15 எல்லாம் பெற்று ஒரு ஊருக்கே மொடாசோர் ஆக்கி போட்ட காலமெல்லாம் நானே பார்த்துருக்குறேங்க. ஏன்னா நாமெல்லாம் ஆதி காலத்தில் கொஞ்சம் வறுமை ஒளியிற காலத்தில் நம்ம பிறந்தோம். அதனால நம்மளுக்கு அது கொஞ்சம் தெரியும். அதில் ஒரு பிள்ளை பெத்தா உரியில சோறு, 4 பிள்ளை பெத்தா நடுத்தருவில் சோறுன்னு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா 4 பிள்ளை பெற்றுருங்களாம். 4 புள்ள பெற்றோன்னு என்ன ஒன்றுக்கு ஒன்று எசிலி போட்டுக்குமா. இந்த ஒன்றுக்கு ஒன்று எசிலி போடுறது என்னென்னா, சுப்புலட்சுமி இன்னைக்கு காலையில் தாய்க்கு சோறு கொடுத்துருன்னு சொல்லி சிவகாமி அம்மா நினச்சிட்டு போயிருமா வேலைக்கு. சிவகாமி அம்மா சோறு வைக்காமல் என்னங்க, அதாவது பாரதிங்கிற ஒரு பொண்ணு வந்து நம்ம பெத்த தாய்க்கு சோறு வைக்கின்னு சொல்லி அந்த அம்மா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மாரியாத்தாங்கிற ஒரு பொண்ணு கடைசியில் பார்த்தா தாய்க்கு சோறு வைக்கின்னு மாரியாத்தா நினச்சிட்டு போயிருமா. இந்த மாரியாத்தா நினச்சிட்டு போனதுக்கப்புறம் சித்தராங்கிற ஒரு பொண்ணு வந்து தாய்க்கு சோறு வைக்கின்னு சொல்லி என்னங்க, சித்தரான்னு ஒரு பொண்ணு இருக்குது, பெத்த தாய்க்கு இந்த அம்மா சித்தரா சோறு வைக்கின்னு சொல்லி சிவகாமி நினைக்கா, சிவகாமி சோறு வைக்கின்னு சொல்லி மாரியாத்தா நினைக்கா, மாரியாத்தா சோறு வைக்கின்னு நினச்சி சாந்தி நினைக்கும். அப்போது இந்த சாந்தி இந்த 4 பேரும் சேர்ந்து கடைசியில் சோறு வைக்காமல் தாய் வந்து கடைசியில் பசி தாங்க முடியாமல் கிறுகிறுப்பு வந்து நடு தெருவில் வந்து டீ கடை பக்கத்தில் உட்காந்துருச்சான். அப்போ அந்த டீ கடை பக்கத்தில் உட்காந்து ஏமா கிறுகிறுன்னு வருதுன்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிறவங்க கேட்டால், அந்த அம்மா எல்லாரும் சோறு வைப்பாங்கன்னு சொல்லிங்க, ஒருத்தருமே எனக்கு சோறு கொடுக்கலன்னு சொல்லி, சரி பரவாயில்ல நீ ஒரு புண்ணியவதி, உனக்கு நானாவது சோறு போடுறேன்னு சொல்லி அந்த தெருவில் உட்காந்துருக்கும்போது அவங்களுக்கு பழக்கப்பட்டவங்க யாரோ கொண்டு வந்து இந்த சாப்பாடை சாப்பிடு, உனக்கு இந்த கிறுகிறுப்பெல்லாம் நின்று நீ உடம்பு சுகமாக நல்லா இருப்பின்னு சொல்ல தெருவில் சோறு வாங்கி சாப்பிட்டுச்சுங்களாம். அன்றைக்கி அந்த பழமொழி அங்கேயே பிறந்தது. எப்படி, ஒரு புள்ள பெத்தா உரியில சோறு, 4 புள்ள பெத்தா நடுத்தெருவில் சோறுன்னு நடுத்தெருவில் சோறு வாங்கி சாப்பிட்டுச்சான். ஒரு புள்ள பெற்றிருந்தா சாப்பிட்றையோ இல்லையோ நீ பசிக்கும் போது சாப்பிட்டுக்கன்னு சொல்லி இந்த சோத்தை உரியில் எடுத்து வச்சுட்டு போயிருக்குமில்லங்க. அப்போ ஒரு புள்ள பெக்கல, இவங்க 4 புள்ள பெற்றதுனால 4மே ஒருத்தருக்கு ஒருத்தர் வைப்பாங்கன்னு சொல்லி 4ம் கைவிட்டுருச்சு. கடைசியில் தெருவில் சோறு வாங்கி தின்னுதான். அப்படி ஒரு வாழ்க்கை இனிமேல் யாருக்கும் 4 புள்ளை பெற்றாலும் 2 புள்ளை பெற்றாலும் தாயை நடுரோட்டில் விடக்கூடாதுங்கிறக்காக இந்த ஆதிகால பழமொழிங்க. என்னங்கம்மா, பழமொழியை வச்சு பல படங்களே எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல படங்கள் வந்துருக்குது. 5 பிள்ளை பெற்றவங்க 4 பிள்ளை பெற்றவங்க எல்லாம் அந்த பசங்க வந்து தாய் தந்தையை பார்த்துக்காம விரட்டி விடுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுதான். ஸோ இந்த பழமொழியை பார்க்கும்போது தான் படங்களே இதை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாங்கம்மா. யாரும் வந்து பெற்ற தாயை வந்து நடுத்தெருவில் சோறு வாங்கி தின்னு பிச்சை எடுக்கிற அளவுக்கு யாரும் வைக்கக்கூடாதுங்கிறக்காக இந்த ஒரு பதிவுங்க. ஏன்னு கேட்டால், பெற்ற தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதவும் எதற்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து. இதுதானுங்கம்மா வேணும். பெற்ற தாய் தான். அதான் மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் வந்து 4வதாக வருது. மாதா பிதா குரு தெய்வம். அப்போ மாதா வந்து பெற்றதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தை நீ காமிச்சிங்க. இந்த உலகத்தை காமிச்சு கொடுத்தது முதல் தாயுடைய கற்பத்தில் இருந்து பிரசவ வலியோட வேதனையோட வலி தாங்கினது தாய். நீங்கள் வந்து அழுதுகிட்டே பிறந்திருந்தாலும் கூட கஷ்டப்படாமல் குழந்தை பிறந்தாச்சு. பிறந்ததுக்கப்புறம் தீ இது சுடும், அது வந்து நெருப்பு, இது தண்ணி, அது வந்து இது இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. இது எல்லாம் முதல் முறையாக அம்மா தொட்டு காட்டுனதுக்கு அப்புறம் தானே இந்த உலகமே உனக்கு தெரியும். அப்போது அம்மாவுக்கு தான் முதல் அம்மாவுக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். தாய் இந்த உலகத்தை காமிச்சு கொடுக்கலைன்னா இந்த பிள்ளைக்கு ஏது பல பாதைகளுக்கு தெரியும். அதுக்கு வந்து நிலாவை முதல் காமிச்சது யாருங்க? அம்மா. பூமி காமிச்சது, எட்டி வச்சு நடந்தது. முதல் தாய்க்கு வந்து முதல் இடுப்பு எதுங்க? அதாவது வந்து தாய் குழந்தைக்கு முதல் வாகனம் எது? அம்மாவோட இடுப்பு. அப்போ முதல் 2 கால் வாகனம், அதுக்கப்புறம் 3 சக்கர வாகனம் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் தான் 4 கால் வாகனம் பிறந்தது. அப்போது கண்டிப்பாக பெத்த தாய் வந்து என்றைக்குமே
வாழ்க்கையில் ஒரு முறை தான் தாயுடைய பனிக்கூடத்துக்குள்ளே இருந்து நம்ம வெளியில் வரோம். அதனால் பெற்ற தாய் நல்லவங்களோ கெட்டவங்களோ அது தாயுடைய பிறப்பை வச்சு. ஆனால் நம்மளை பொறுத்தளவு நாம் அவங்களுடைய முன்வாசலில் தான் வெளியே வந்தோம். அவங்களுக்கு தாய்க்கு நன்றி செய்கிறது ரூபாய் 3 நேரம் சாப்பாடு, கட்டிக்கிறதுக்கு துணிமணி. யார் இந்த உலகத்தில் தாய்க்கு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கோயிலுக்கே போக வேண்டியதில்லை, தாயே தெய்வம். இதை செய்யுங்க, வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருப்பீங்க. என்னங்கம்மா, கோயில் வந்து மனசு திருப்திக்காக நீங்கள் அப்புறம் போய் புண்ணியத்தெல்லாம் தேடலாம், கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். இந்த தாய் தான் இந்த கோயிலையும் காமிச்சதுன்னு சொல்ல வரேன். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் தோன்றிய பொக்கிஷம், ஆதிகால பரிகார செம்மல், பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷ பெட்டகம்தான் இந்த ஆதிகால பரிகாரங்கள் பாகம் 1. ஒவ்வொருவரும் வாழ்க்கையில பிரச்சனை தீருவதற்காக அங்க இங்கன்னு எல்லா இடத்துக்கும் ஓடுறோங்க. ஆனா எங்கேயுமே போக வேண்டாம். நம் இல்லத்தில் இருந்தபடியே இந்த ஒரு பொக்கிஷ பெட்டகத்தை நாம் அருகே எடுத்து வைத்துக் கொண்டு இதனை நன்கு கவனித்து பார்த்தாலே போதும், நிச்சயம் நம் வாழ்வின் துன்பங்கள் அனைத்தும் காணாமலே போகும். அந்த அளவிற்கு ஆதிகால பரிகார முறைகள் குறித்த அற்புதமான படைப்புகளை இந்த பொக்கிஷ பெட்டகத்தில் உள்ளடக்கி நம்ம ஐயா டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் நமக்காகவே கொடுத்திருக்காரு. இது ஒவ்வொருத்தர் வீட்லயும் இருக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு பொக்கிஷம். ஆக இந்த புத்தக பொக்கிஷம் உங்களுக்கும் வேணும்னா நீங்க உங்க டிவி ஸ்கிரீன்ல கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு இப்பவே கால் பண்ணுங்க. உங்களை தேடி இந்த பொக்கிஷம் உங்கள் இல்லத்திற்கே வரும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து, திருப்பூர் இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை உலகம் பூரா நிறைய பேர் மக்கள் பார்க்குறாங்க. வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 1300 பரிகாரங்கள், ஆதிகால பரிகாரங்கள் நிறைய கொடுத்துருக்கேன். எல்லா மக்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்குது. உங்களுக்கும் ஏதாவது முக்கியமானது தேவைப்பட்டால் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும். ஒரு பரிகார கோவில் கிடைக்கும். தினமும் உங்களுக்காக இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கேன். வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் எல்லாம் எழுதி கொண்டு வந்துட்டுருக்கேன். இது எல்லாமே ஆதிகால பரிகாரம் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் போய் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மக்களுக்கு பரிமாற்றம் செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.